கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே புரியும். கையில் ஒளிச்சாட்டை எடுத்தால் என்ன விஸ்வரூபம் கொண்டு விண்ணை இடிப்போம் நண்பா, சில விண்மீன்கள் விழுந்தால் என்ன. எல்லாருக்குமே தனித்தனியா நின்று போட்டோ கொடுத்துட்டு போறாரு நம்ம ஏகே. அவரு நினைச்சா இல்ல எனக்கு டயர்டா இருக்கு, நான் நாளைக்கு காலைல ரேஸ் ஓட்டணும், என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணலாம். பட் ஆனா அவர் அதை பண்றது கிடையாது. ஏன்னா தன்னை நம்பி வந்த ஃபேன்ஸை நம்ம எப்பவுமே விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆள் அவரு. அதே மாதிரி கியூல நிக்கிற ஃபேன்ஸுமே அவ்வளோ டிசிப்ளினா நீட்டா கியூல நிற்பாங்க. யாருமே விசில் அடிக்கிறதோ இல்லை அவரை பார்த்து கத்துறதோ அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது அவருக்குமே பிடிக்காது. ஏகே அவர்கள் எனக்கு ஃபேன்ஸ் கிளப் எல்லாம் தேவையில்லை, என்னை டேலண்ட்லாம் கூப்பிடாதீங்க, அது இது அது வேணாம் இது வேணாம் நிறைய சொன்னாரு. அப்பெல்லாம் நமக்கு அவர் மேல கோவமே வரும். என்னடா இந்த மனுஷன் நம்ம ஆசைப்பட்டு பண்ற எல்லா விஷயத்தையும் இவர் வேணாம்னு சொல்றாரு அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு சில வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது அவர் நம்மளை எவ்வளவு டிசிப்ளினான இடத்துக்கு கொண்டு போயிருக்காரு அப்படின்ட்டு. தன்னோட சுயநலத்துக்காக தன்னோட ஃபேன்ஸை பயன்படுத்தாம நீங்களும் நல்லா இருங்க நானும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதுதாங்க பெரிய விஷயம். ஒரு உண்மையான தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம ஐயாவை பார்த்தா கத்துக்கணும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.